பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சங்கீதம் 46வது சங்கீதத்திலே 10வது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? உன் சுயபலத்தாலும் அல்ல, உன்னை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் பலத்தாலும் அல்ல, என்னுடைய பலத்தாலே ஆகும் என்று சொல்லுங்கள். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? அமைதியாக இருந்து, இறைவா உம்மால் தான் இந்த காரியங்கள் எல்லாம் ஆகும், நீர்தான் எனக்கு நிறைவேற்றி தர முடியும் என்று சொல்லி நீங்க அவருடைய பாதத்துல அமைதியாக இருந்து நீங்க சிந்திக்கின்ற வேளையில அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். ஆமென். பரபரப்பான சூழ்நிலையில ஓடிக்கொண்டிருக்கின்ற வேளையில இந்த உலகத்துல இருக்கக்கூடிய போராட்டங்கள், சூழ்நிலைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்து ஐயோ இன்னைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு எந்த காரியங்கள்லாம் நடைபெறுமோ என்று சொல்லி நாம் ஒரு பதட்டமான சூழ்நிலையில இருக்கின்ற பொழுது அந்த பதட்டமான சூழ்நிலை உனக்கு வேண்டான்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். பதட்டப்படாத, உனக்காக நான் செயல்படுகிறேன். நீ அமர்ந்திருந்து உன்னுடைய சுயபலத்தினாலே நீ எந்த காரியத்தையும் செய்துவிட முடியாது, உன்னுடைய கூட இருப்பவர்களால எந்த காரியத்தையும் செய்து முடிக்க இயலாது. மாறாக ஆண்டவராகிய கர்த்தரை நீ நம்புகின்ற வேளையில அவர் அந்த காரியங்களை செய்து முடிக்க அவர் நல்லவராக வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு உணர்த்துகிறது. இன்றைக்கு நாம் அந்த அதிசயத்தை நாம் கண்ணார காணப்போகிறோம். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று எல்லா மக்களும் அறிந்து கொள்வார்கள். ஆமென். பிரியமானவர்களே, ஐயோ என்னால இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியுமா, எனக்கு இந்த காரியத்துக்கு சரியான ஒரு அனுகூலம் கிடைக்குமா, இந்த காரியங்களை நான் கடந்து சொல்வேனா என்று சொல்லி நம்ம அங்கலாய்க்கலாம். எதுவும் யோசிக்காதீங்க. ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க, ஐயோ என்னால முடியவில்லை என்று சொல்லி நீங்க அங்கலாய்க்கின்ற வேலையை உங்க சுயபலத்தால் செய்ய முடியாததை, உங்களை சார்ந்திருப்பவர்களால் செய்ய முடியாததை, நீங்க நம்பி இருக்கிற மக்களால் செய்ய முடியாததை தேவன் செய்து முடிக்க அவர் நல்லவராக வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த இஸ்ரவேல் மக்கள் போவதற்கு செங்கடலை அழகாக பிளந்து கொடுத்தார். அவர் இஸ்ரவேலின் தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க அந்த அதிசயத்தை கண்ணார காணப்போகிறீர்கள். அவர் அழகாக காரியங்களை நேர்த்தியாய் செய்து முடிக்க போகிறார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஆமாங்க, சுயபலத்தால் அல்ல, நம்மை சார்ந்திருக்கிறவர்களை பலத்தால் அல்ல, தேவனுடைய பலத்தால் காரியங்களை கர்த்தர் வாக்கி செய்ய அவர் நல்லவராக வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ள நம்மை பலப்படுத்தி நேர்த்தியாய், சிறப்பாய், அழகாய், நிறைவாய், பரிபூர்ணமாய் செய்து நம் வாழ்வை வளமாக்கி நிறைவான வாழ்வுக்குள்ளாக நம்ம நடத்தி சொல்வாராக. ஆமென். God bless you.